ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிற ரோலர் கோஸ்டர் மாதிரி சென்னை மத்திய கைலாஷ் பாலத்துல வண்டி மேன் ஏறி இறங்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 60 கோடி ரூபாயில கட்டின பாலம் இப்போ தரமில்லாம இருக்குன்னு அன்புமணி ராமதாஸ் சார் அட்டாக் பண்ணிருக்காரு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் தகவல்கள். 1. திறந்த 2 வாரத்துல சிக்கல். பிப்ரவரி 15ஆம் தேதி சிஎம் ஸ்டாலின் சார் திறந்து வச்ச இந்த 652 மீட்டர் எல் வடிவ பாலம் இப்போ வாகன ஓட்டிகளை அஞ்ச வைக்குது பாஸ். 2. தூக்கி தூக்கி போடும் பாலம். பாலத்துல 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மேடும் பள்ளமுமா இருக்காம். வண்டியில போறப்ப திடீர்னு தூக்கி போடுறதுனால மக்கள் அந்த பாலத்தையே தவிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. 3. தரமற்ற கான்கிரீட்டா. வழக்கமா பாலங்களுக்கு M50 அல்லது M90 கிரேட் கான்கிரீட் தான் பயன்படுத்தணும். ஆனா இங்க M40 கிரேட் தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு வல்லுநர்கள் சொல்றதா அன்புமணி சார் குற்றம் சாட்டியிருக்காரு பாஸ். 4. இரும்பு கம்பிகள் பலவீனமா. பல்லாயிரக்கணக்கான வாகனங்களை தாங்குற அளவுக்கு பாலத்தோட இரும்பு கம்பிகள் ஸ்ட்ராங்கா இல்லையோங்கிற சந்தேகமும் இப்ப எழுந்திருக்கு. 5. குறுகலான வளைவு. அந்த எல் வளைவு ரொம்ப குறுகலா இருக்காம். 2 வீலர்ல கொஞ்சம் ஸ்பீடா போனா கூட நிலை தடுமாறி கீழே விழுற அபாயம் இருக்குன்னு வாகன ஓட்டிகள் பதறாங்க பாஸ். 6. ஊழல் புகார். நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் தலைவிரித்தாண்டுதுன்னு சொன்ன அன்புமணி சார் இந்த பாலம் கட்டினதுல நடந்த முறைகேடுகள் பத்தி உயர்நிலை விசாரணை வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு பாஸ். 7. தோற்று போன நோக்கம். டிராஃபிக்கை குறைக்க கட்டின பாலத்தை விட்டுட்டு மக்கள் இப்போ கீழே இருக்கிற சாலை வழியாவே போறதுனால இந்த பாலமே படு தோல்வின்னு விமர்சனம் எழுந்திருக்கு பாஸ். 60 கோடியை செலவு பண்ணி கட்டின பாலத்துல போகவே மக்கள் பயப்படுறத பார்த்தா நம்ம தளபதி விஜய் சர்க்கார் படத்துல சொன்ன அந்த ஒரு பவர்ஃபுல் டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. இது ஒரு தரமான சம்பவம், ஆனா இங்க தரம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. மக்களோட வரிப்பணத்துல கட்டுற பாலம் மக்கள் உயிருக்கே உலை வைக்கிற மாதிரி இருக்கு கூடாதுன்னு அன்புமணி சார் முன்வைக்கிற வாதம் ரொம்பவே நியாயமானதானாச்சி. கண்ணா, பாலத்துல போனா சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தா சீக்கிரமே மேல போயிடுவோமோன்னு பயமா இருக்கு. அரசாங்கம் உடனே இதை சரி பண்ணணும் பாஸ். சேஃப்டி இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் அ ரைட் பாஸ். மத்திய கைலாஷ் பாலத்தோட தரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அந்த பாலத்துல போயிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அடுத்த அதிரடி அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், சீக்கா சொல்லுவோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye.